இப்போ பைஃபேஷியல் பேனல் வரும்போது 600 வாட்ஸு 700 வாட்ஸு 730 வாட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் டாப்கான் அப்படிங்கிற டெக்னாலஜிலேருந்து கிடைக்குது. ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்குது. இந்த போன 6 மாதமா நான் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா, இந்த லேட்டஸ்ட் பைஃபேஷியல் பேனல்ஸ் வந்து மினிமம் 5 யூனிட்ஸ் வந்துடுது 1 கிலோவாட்டுக்கு ஒரு நாளைக்கு. எப்பயுமே 5 யூனிட்டுக்கு மேலே தான் இருக்குது. அதே மாதிரி மினிமம் சன்லைட், ஆவரேஜ் சன்லைட் இருந்தாலே நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. எக்ஸசிவாக ரொம்ப ஹார்ஷான சன்லைட் இருந்தால் இந்த பைஃபேஷியல் பேனல்லேருந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. மற்றபடி சாதாரண சன்லைட்டில் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 5 யூனிட்டுக்கு மேலே தான் இருக்குது. இங்கே நம்ம வந்து 10 கிலோவாட் போட்டிருக்கோம். 9.8 கிலோவாட்டு இப்படி சொல்லி சொல்லுவோம். அதுக்கு மேலே போணுச்சுன்னா நம்ம சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், சிஐஜி ஆடிட்டிங் நம்ம கொண்டு போகணும். அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதனால் வீடுகளுக்கு போடும்போது இந்த மாதிரி சேஃப்டி சர்டிஃபிகேட் கூடுதலாக வரக்கூடிய செலவினங்கள், அதுக்குரிய ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் தவிர்க்கணும். அப்படின்னா 10,000 வாட்ஸ்க்கு உள்ளே போட்டுக்கணும். அது மாதிரி போடும்போது நமக்கு தினமும் குறைஞ்சபட்சம் 50 யூனிட்டு ப்ரொடக்ஷன் ஆகிடுது. உங்களுடைய ஃபுல் யூட்டிலிட்டி நீங்கள் எல்லாமே A to Z நம்ம யூஸ் பண்ணுற அத்தனையும் நம்ம சோலார்லேயே பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கான தேவையை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம், நம்மளே சேர்த்து வச்சுக்கிறோம், நம்மளே பயன்படுத்திக்கிறோம்.